சொல்லாதபடிக்கு என்ன நாரவாயான்னு சத்தம் கிடையாது. சுற்றக்கூடிய சஞ்சாரியாகி நாரதமாகாது இந்த யமராஜ் தேடி வந்திருக்கிறேன். நமக்கு தேவைங்க உண்மைதான். நாரதா பாட்டி பாட்டி. ஆமா ஏங்க என்ன நாரதன் பார்த்த வரதா உனக்கு எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன நாரதம் போகாத இடமும் இல்லையா? நன்று அறியாத குழம்பும் இல்லையா? அவன் வரும்போதே எனக்கே கொஞ்சம் அப்படியே அச்சமா இருக்குது. அதே நேரத்துல உன்னை கொஞ்சம் நான் இப்படி கொஞ்சம் போராடிட்டு இருந்தேன்ல, என்னை விட என் மனைவியை விட பத்தினி இந்த உலக பிரபஞ்சத்திலேயே யாருமே கிடையாது. என்னடா ஆமா உன்னுடைய மனைவி சுபாராதான் உண்மைதான். உலகத்திலேயே பத்தினியா? பத்தினி உத்திமி சித்தனி. அத்தா என்னப்பா உன்னுடைய மனைவி சுபாராவனவன் உலகத்தில் ஒரு பெண்ணு பதிகிறது பத்தினி இருக்கிறது. என் மனைவியை விடவா? நீ என்ன தாத்தா மனைவிதான் பதிகிறத பத்தினி பத்தினி பெருமையா ரெண்டு பேரும் பேசிருக்கிறீங்க. முடியாது. என்ன நடக்குதுங்க? உன்னதான் நான் பத்தினி பெருமையா இருக்கிறேன். நான் சொல்றான் எங்க பாட்டிவிட மிகப்பெரிய பத்தினி வச்சுக்கிறாளா உலகத்துல. என்னங்க இன்னொரு பத்தினி இன்னொருத்திக்கிறாள் அப்படி நாரதரே பாட்டி என்ன இல்ல தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாமலே தான் பேசுறியா? தெரிஞ்சுதான் பேசுறேன். தெரிஞ்சேதான் பேசுற மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியும். ஒத்துக்க மாட்டோம். நான் உன்னை கேக்குறேன், இந்த நாரன் தெரிஞ்சே தான் பேசுறேங்கிறான அந்த மாதிரி உனக்கு தெரியுது. அதுதான் அந்த ஆயாவுக்கு கூட கச்சிதமான புத்தி இருக்குது. அதனால பொம்பளையும் பொம்பளை, ஆம்பளை ஆம்பளை, ஆம்பளைக்கு அனுப்புத்தி, அதோட சேர்ந்தது அனுப்பு புத்தி இருப்பாங்க. என்னன்னா பண்ண இந்த நாயத்தை என் வேலை வந்த பிற்பாடு எதையோ மனசுல வச்சுக்கிட்டு கால வச்சுட்டேன். எதையோ அங்க பாருப்பா நல்லா கேட்டுக்காங்க. நாம எதையோ மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு கால வச்சுட்டா நம்ம மகனாபுரி பட்டணத்துல என்ன தாயிரு நாரதன் நான் ஏதோ உன்னை கேக்குறேன். இந்த உலக பிரபஞ்சத்தில மும்மூர்த்திகளாகிய கடவுள் யானை முதல் எலும்பு கடை 84 லட்சம் ஜீவகங்களுக்கும் அன்றாடு படி அளக்கிறார்ல பரமேசன். உண்மைதான். அந்த சிவபெருமான் படி அளக்காவிட்டா ஜீவராசிகள் அனைத்துமே பட்னியா இருந்து உடனே பட்னி. ஆமாங்க. அது மட்டுமல்ல அவரு கூட ஒரு நாளைக்கு படி அளக்காம இருந்துடலாம். ஏன் நம்ம வேலை செய்யாத இருக்க முடியுமா? நம்ம வேலை செய்யாத இருக்க முடியுமா? இருக்குது எங்க அந்த நாரத கம்பெனி அப்படியே வச்சிருக்கலாம். என்ன பாட்டு உங்க தாத்தா இருக்கிறாரு யாரு? யாரு? சிவபெருமா. சிவபெருமா அவரு படி அளக்கிறாரு. அவரு வேண்டுமானாலும் படி அளக்காம கூட இருந்துடலாம். சரி ஒரு நாள் பத்திரியோட முடிஞ்சிடும். சரியா? சரி. அதனால பூமிக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்ல கிடையாது. சரி சரியா? இன்னொரு தாத்தா இருக்கிறாரு. ஆமா ஆமா தாத்தா. எந்த தாத்தா? வெண்ணெய் உண்டது அந்த கிருஷ்ணன் தாத்தா. கடமா மேல கிட்டுச்சே மோசமான பொம்பளை நானு. நீ அவரை பேசியிருந்தா கூட என் மனசு பொறுக்கும். ஏன்னா என் ஆம்பளை குடி என்ன குறி வச்சிருக்கிற சரி வராது தெரிஞ்சுக்க. வைகுண்டத்தை ஆண்டு வருகின்றாரு ஸ்ரீமன் நாராயணன். அவருக்கு என்ன வேலை? அவருக்கு வரம் கொடுப்பாரு, வரத்தை அளிப்பாரு. வரத்தை வரம் கொடுப்பாரு. இந்த பூமியில அக்கிரம அட்டகாசம் செஞ்சா அவங்கள அழிப்பாரு. துஷ்டர்களுக்கு சிஷ்ட பரிபாலனம், தொண்டர்களுக்கு மோட்சத்தை கொடுப்பாரு. அவருடைய வேலை கூட ஒரு நாளைக்கு நிறுத்தலாம். ஒன்னாச்சா? அதனால பூமிக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்ல. இல்ல உங்க அப்பா உன்னை பெத்தா அப்படியே அப்பா பேர் சொல்லக்கூடாதா? பிரமதாவை
அதாவது உனது தந்தை. ஆமா, கப்பா கப்பா பிண்டம் முடிப்பாரு. தந்தைக்கு என்ன வேலை? பிண்டம் முடிக்கக்கூடிய வேலை. இந்த உலக பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய வேலை. ஆமா, யானையும் சரி, எறும்பாக இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி, அத படைக்கிற வேலை. ஆமா, எங்க அப்பாவுக்கு. யாருக்கு? எங்க அப்பா பிரம்மதேவனுக்கு. அந்த படைக்கிற வேலை கூட ஒரு நாளைக்கு அப்படியே நிறுத்தி வைக்கலாம். சரி, அதனால பூமிக்கு ஆட்சேபனையே கிடையாது. பாரம் இல்ல, பாரம் கிடையாது. சரி. சரியா? சரி பாட்டி. ஆனா உலகத்தில் சுரு 33 தேவருக்கெல்லாம் அதிபதியாய் விளங்கக்கூடியவர் அந்த மும்மூர்த்திகள். அந்த மும்மூர்த்திகளுடைய வேலைகளையே நிறுத்தினாலும் எந்த விதமான ஆட்சேபனை கிடையாது. யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. சரி பாட்டி. சரியா? ஆனா என்னுடைய கணவர் இருக்கிறார் பாத்தியா? நானு சொல்லி நல்லா மேல அடிக்காத. ஏண்டி உன் நெஞ்சு மேல உன் கை படுதுன்னா எனக்கு அப்படியே திக்கு திக்கு. எங்க பத்திரி பேசுறாப்பா. ஆமா ஆமா, என் பத்திரி பதுவல்ல கண்ணி, நீ கலக்கப்படாது. இன்னைக்கே நாளைக்கே போற மாதிரி கிடக்குறாயா? கலக்கப்படாது. தெரியலையே என்னையா பண்ணிட்டோம்? எதுக்கு எழுதுற? ஏமா ஏகத்த ஒரு வேலை இருக்குது, அதை மறைக்கணும். மகாராணிமா பொம்பளையோட பண்ணி எப்படி பொம்பளையாட்டு தான் இருக்கணும். ஆனா தெரிஞ்சு கூடாது. இந்த உலகத்துல அப்பா சாமி மகராசா பாட்டி உத்தமனா இருக்கிறான். இறப்பா இறப்போ உலகத்துல வரும்ப இப்படி இப்படி போடுறவன் நீ என்ன சொல்லு. ஒரு பொம்பளையாகப்பட்டவ பார்த்து மனசுல நினைச்சிட்டா ஊரையே உள்ள விட்டுக்கலாம். நான் என்னமோ சொல்ல வந்தேன். சொல்லாயா தெரியலையா? ஏன்டா என்ன அண்ணாச்சினா நீ நினைக்கிற? அண்ணாச்சினா நான் நினைக்கல. ஒரு பொம்பளை நினைச்சா என்ன சொல்லாயா? நீயே சொல்லு. என்னுடைய கணவராகப்பட்டவர் மும்மூர்த்திகள் செய்யக்கூடிய வேலைய அவர் ஒருத்தர். ஒரு கணவர், என்னுடைய கணவர். சரி, இந்த சமணாபுரி என்கின்ற கிரி, சமணாபுரி என்கின்ற பெரிய மலை கிரி, அந்த மலையாகப்பட்டத தன்னுடைய தலை முடியாக விளங்கக்கூடிய ரோமம் இருக்குது பாத்தீங்களா? ஒரே ஒரு ரோமத்தால் தாங்கி அந்த மலையை ரோமத்தால் தாங்கி அதற்கு கீழே என்னுடைய கணவர், அவருக்கும் கீழே நெருப்பாரு. நெருப்பு. நெருப்புன்னா அவர் யார் தெரியுமா? அக்கினி தேவன். சரி, தனல் விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றார். சரி 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 பாட்டி. சரியா? இவருக்கு என்ன வேலை? படைக்கக்கூடிய ஜீவராசிகள் அது எதுவா இருந்தாலும் சரி படைத்த சரி இருக்கா யாரு எங்க எங்க இறங்குறியா ஐயா முடிவரே இருந்தாலும் தாதி பெண்ணு. டேய் ஏன்டா அங்க போய் சேவாங்கன்னு தெரியல? என்னயா கூட்டதானயா ஏன் புருஷ வேலைய ஒரு நிமிஷம் அவர் நிறுத்திட்டாருன்னா என்ன சொல்லு பார்க்கலாம். இவங்க ஆதி ஒரு டிக்கெட் முட்டா ஐயா இருந்தாலும் எங்க ராணி அம்மா, உங்க ராணி மாதிரி வேட்டு. எங்க ராணி அம்மா தானே. நான் தான் பத்தினி இரு. என்ன ஆகும்? உன்னை நான் அபிஷேரின்னு பாருப்பா, என்னுடைய கணவருடைய தொழிலை நிறுத்தினா ஒரே ஒரு நிமிஷத்துக்கு வச்சுக்க. சரி, அவ்வளவு தூரம் வேண்டாம். என்னால ஆகுட என்னால ஆகும் மண்ணாய மூணாய ஈரனாய என் பத்தினி பேசுறாங்க. என்ன ஆகும் சொல்லு. வெகு நாள் ஆகி போச்சு. செல்ஃப் எடுக்காத வண்டி என்னடா சொல்லிட்டு இருக்கிற? இங்க என்னடா செலுப்பு சோப்பு நான் தான் பத்தினி பத்தினி பெருமையா நான் கேட்கற கேள்விக்கு பதில் எனக்கு தெரியும். பாரு இங்க வா, என் புருஷன் செய்யற வேலையை நிறுத்தினா இந்த பூமி என்ன பூமியை தாங்காது பத்தி. பூமி தாங்கலன்னா அது என்ன ஆகும்? அதான் பூமி தாங்கல அப்புறம் அதை சுமந்துக்கிட்டு தான் கிடக்கணும். பூமாதேவி உலகமே உண்டாகுவா. பூமியை தாங்க முடியாம பூமாதேவி ஆகப்பட்டது என்ன செய்வா? பூமிய கலக்குவா. அப்ப பூமியை தவற வச்சுட்டா உலகமே அழிஞ்சு உலகம் அழிஞ்சு பேர் தெரியல. அப்ப கணவருடைய அந்த செய்யக்கூடிய வேலை
அவர் இது வரைக்கும் உசுரோட அந்த மனுஷன் அப்ப இந்த ஜெர்னி மட்டும் பாரு துண்டக்கான துணிக்கான இனிமே நாயத்தை பேசக்கூடாது இந்த நாயத்தை ஏன்டா நினைச்சவனு நினைக்கணும் நானு முன்னாடி சீலைய புடிச்சுட்டு நடந்த பையன் இன்னைக்கு வந்துருக்கான் ஒரே ஒரு நிமிஷம் ஆனா அப்பேற்பட்ட நீதியும் நேர்மையும் நிறகுலையாமல் இருக்கிறதுனாலதான் என்னுடைய கணவருடைய அந்த மன நின்ற இடத்துலயே அப்படியே இருக்குது நீதி நேர்மை தவறாம இருக்கிறதுனால அந்த மலையாகப்பட்டது அப்படியே இருக்குது நீதி நேர்மை தவிர அந்த விழுந்துரும் வேற ஒண்ணு சொல்றேன் கவனிச்சியா பரமசிவன் காலத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே கருடை சொன்னது அதுல அர்த்தம் உள்ளது அப்படின்னு இப்ப என்ன குத்தி காமிக்கிற பாட்டி உங்க அப்பனுக்கும் உங்க தாத்தனுக்கும் இன்னொரு தாத்தனுக்கு அப்பதான் எழுதி வச்சு நான் பொம்பளை கிடையாது நானுக்கு பாரு நாங்க தங்கு தங்கு மாதிரி ஒரு அபிசாரி நான் நிரூபிக்க போறேன் சொல்ற கேள்வி நீ அப்புறம் நீ நிரூபிக்க ஒரு பக்கம் அதனால யாரு இருக்கிற இடத்துல இருந்தா சதிக்கும் அப்படி இருக்கும்போது என்னுடைய கணவருடைய நீதி நேர்மை தவறு இருந்தா மலாங்க நிக்குமா நிக்காதுதான் அப்படி அவருக்கு மனைவி யாரு நான் மனைவி என்னுடைய பத்தினித்தனம் குறைஞ்சு இருந்துச்சுன்னா அந்த மனாவித்துல நின்று இருக்குமா என் பத்தினித்தனம் இருக்கும் தானே அப்படியே நிக்குது அதுக்குள்ள இருக்கிற அந்த மரமாடி இருக்குதா இல்லையா ஆமா இருக்குது நீ பத்தினி இல்ல அதனால நான் தான் பத்தினி நீ பத்தினி இல்ல மூலாயிரத்துல உன்னவோட ஒரு பெண் பத்தினி பெண்ணுக்கு நான் நிரூபிக்க போறேன் அவதாரி நிரூபிக்கிறேன் உனக்கு நாயமா நான் பாட்டிடா பார்த்து பேசுற தம்பி பாட்டி அதனா ஆறாம் பாரு என்னை விட பத்தினிங்கிறவ எவ்வளவுமே இருக்க மாட்டான் முடியாது அப்படி இருக்கவும் முடியாது அப்படி இருக்கவும் கூடாது இங்க பாரு பாட்டி நான் பத்தினியா இருக்கவும் தான் என் கணவருடைய நீதி நேர்மை இதுவரைக்கும் அழியல அப்படி அழியாம இருக்கவும் தான் அந்த மலையாகப்பட்டது அப்படி ஒரு ரோமக்கால் வலுவில நிக்குது சரியா அப்படி நீ பத்தினின்னு நான் தான் பத்தினிங்கிறேன் நான் நிரூபிக்கிறேன் அப்படி பத்தினின்னு சொன்னா இந்த யமுனாயத்துல இந்த மதுகொடை எடுத்து பத்திட்டு வரியா ஆமா பாட்டி பத்தி சபதம் வைக்கிறியா பாத்திரம் சபதத்தை மதுகொடை என்ன சபதம் என்ன சபதம் மதுகொடத்தை எடுத்து இந்த சபலாபுரி பட்டத்தை சுத்தி வரணும் 3 சுத்து பாரு எப்ப என் ஜோத்தை தின்னுபிட்டு எனக்கே வைக்கலாம் நீங்க மனசுல நினைச்சிட்டியோ இனிமே நான் ரேஸ்ல விட மாட்டேன் என்ன செய்ய பத்தினி அப்படிங்கிற உலகத்தை நான் நிரூபிச்சு காட்டிட்டேன்னா அதே மதுகுடத்தை தோடு மேல சுமந்து இந்த யமுனாபுரிய 3 சுத்து சுத்தையா பார்க்கலாம் பாட்டி சுத்துறையா நான் பத்தினி தான் நிரூபிச்சுட்டா நீ சுத்து நான் பத்தினி இல்லையான்னு நீ நிரூபிச்சுட்டா அவதாரினா நீ தான் சுத்திட்டு வரணும் எத்தனை சுத்தக்காரன் நான் பார்த்தேன் நான் எத்தனை சுத்தலவன நான் பார்த்தேன் என்னால இன்னைக்கு சுத்தலவன வந்திருக்காரு நீ ஏண்டி அழுவுற நான் ஏன் வாயான்னு சொல்லுனா எதுக்கு அழுவணும் என் பத்திரி அவளையும் அவன் பார்த்துதான் இருக்குதுங்க எங்கேயும் பாய்ந்து போறான் அதனாலதான் வேணும்னா வீம்புக்கு வந்திருக்கிறான் அக்கா அழுவாதக்கா நீதாக்கா இந்த உலகத்திலே பத்தினி அழுவாதக்கா அது என்ன பண்ணாக்கா தெரியும் யாரு பத்தினின்னு இருந்துப்பா உனக்கு ஏதாவது தெரியுதா உன்னை விட பத்தினி
பெண் யாரு நீ? இந்த பாரு, இப்ப நீ என்ன பண்ற? என்ன பண்றோம்? பூலோகத்துல எந்த பொம்பளையா இருந்தாலும் சரி, அப்படி ஒரு வேளை பெண் இருக்கிறது புரிஞ்சுன்னு தெரிஞ்சா அவ பத்திரத்தனத்தை குறைக்கணும். 2 பேரும் சேர்ந்து அவ பத்திரத்தனத்தை நம்ம 2 பேரும் கெடுக்கணும். கெடுக்கிறியா? நம்மளையா எனக்காக தெரியலையா? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் தலைமையில கையை வை. ஏன் நீ ஏன் வைக்க சொல்ற? நீ வெட்டினா தான் அவனை நம்புவேன். சரி, வைக்கிறேன். சத்தியமா நான் அவ பத்திரத்தனத்தை நீ கெடுத்துருவா? கெடுக்க மாட்டேன். அப்ப அவளை நான் எடுக்கிறேன். கெடுக்க மாட்டியா? இல்ல, கெடுக்கிறேன். சத்தியம் என் மனைவி, என் பத்தினி பதுவர்தான் சுபாலா. ஐயோ சத்தியம் பண்ண டெய்லி புரிஞ்சுக்க முடியும். சத்தியத்து பட்டு இன்னும் சத்தியமா அவளை பத்தினி தனத்தை குறைக்கிறது குறைக்கிறேன். ஆனா என்ன பண்ணலாம்? இப்பொழுது பூலோகம் நீ கிளம்பு. உனக்கு முன்னாடி நான் அங்க இருப்பேன். ஆகட்டும். அவன் பத்திரத்தால் நான் கெடுத்து காப்பேன். ஆகட்டும். சரியா? இப்போ நான் புறப்படுறேன். வா போலாம். புறப்படு. வா போலாம். அதே நேரத்தில் சத்தியசீலன் சபைநாடி வருவதன் காண்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.